நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கத்துலங்க. ஸோ மன்னிவாக்கத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னா சண்முக நகருக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 30க்கு 83 சவுத் ஃபேஸிங், 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஏன்னா சண்முக நகரில் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். லேண்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமா மாறி போச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுக்கடுக்காக நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 100 மீட்டரில் நடேசன் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக காசா கிராண்ட் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. காசா கிராண்ட் ஐரா அப்படின்னு சொல்லி நிறைய கோபிநாத் தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கேருந்து நியர்பைங்க, இதை ஒட்டி அடுத்த காம்பவுண்டு தான் பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே மெயின் பஸ் ஸ்டாப் வந்துடுது. அதாவது மன்னிவாக்கம் டு முடிச்சுட்டு போகும்போது இந்த நடேசன் ஸ்கூலுக்கு அந்த லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வரும். ஸோ எல்லா பஸ்ஸுமே நின்று போகக்கூடிய ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 மீட்டருக்குள்ள நம்ம வந்து மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜங்ஷன் போயிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காசா கிராண்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயே நாராயணா சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பைல பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நம்ம இங்கேருந்து ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளவே வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வருது, பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு எனி டைம் 24 ஹவர்ஸ் பஸ் வசதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் வீடு காட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப இமீடியட்டாகவே சோல்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லாமும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். சேம் இதே சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டாலோ இண்டிவிஜுவல் வீடோ நீங்கள் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக சேல்ஸ் ஆகிடும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு நியர்பையில் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற கூட இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்அப்ரூவ்டுங்க. ஸோ இது வந்து அப்ரூவ்டு இல்லை, அன்அப்ரூவ்டு. அப்ரூவ்டும் அவங்க வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே அப்ரூவ்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு யாராவது இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அட்வான்ஸ் பண்ணதுல இருந்து சில நாட்கள்லேயே உங்களுக்கு டெஃபினட்டாக நான் வந்து அப்ரூவ் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ரூவ் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்றதான் என்கொயரி பண்ணிக்கலாம். அப்ரூவ் வந்து இது வந்து அப்ரூவ் வந்தப்போ லோனுக்கு நம்ம போய்க்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுவும் நம்ம மன்னிவாக்கத்தில் சண்முக நகரில் உங்களுக்கு ஒரு லேண்டு கிடைக்குதுன்றது அவ்வளோ பெரிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடியதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து இங்கே சொல்லிட்டே போகலாம். அதனால இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இமீடியட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பர்பஸ் வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த பட்ஜெட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் ஓகேவா இருக்கும் பில்டர்ஸுக்கு. ஏன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு ரேட் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசா கிராண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரோத் வந்து இங்கே அதிகமாகி போச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸ் பண்ணாலும் இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க, பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.